நமஸ்காரம். ஆண்டாளுடைய திருப்பாவையில் இந்த பாட்டு அனைவரும் அறிந்தது. அந்த பாட்டிலிருந்து 2 சொற்றொடர்கள். அது எவ்வளவு ஆழமான பொருளை காட்டுகிறதுன்னு சொல்லுகிறேன். சித்தஞ்சிறுகாலே வந்துன்னைச் சேவித்து உன் பொத்தாமரையடியே போற்றும் பொருள்களாய் பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்த நீ குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது. இற்றைப் பரகொள்வான் அன்றுகான் கோவிந்தா, எத்தைக்கும் 7 பிறவிக்கும் முந்தன்னோடுத்தோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம், மத்தனங்காமங்கள் மாத்து. இதுதான் 29வது பாசுரம். நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. இது ஆண்டாள் கண்ணனை பார்த்து சொல்லுவது. குற்றேவல் என்பது பணிவிடைகள், கைங்கரியம், தொண்டுகளை குறிக்கும். கண்ணா, நாங்கள் செய்யும் தொண்டுகளை நீ ஏற்க மாட்டேன் என்று சொல்லக்கூடாது. கண்டிப்பாக ஏற்க வேண்டும். நாங்கள் தொண்டு செய்வோம், நீ ஏற்க வேண்டும். இல்லைன்னு மறுக்கக்கூடாது. நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. எங்களிடத்தில் குற்றேவல்களை கொள்ள வேண்டும் என்கிறாள். கொள்ளாமல் போகாது, ஏற்க மாட்டேன்னு சொல்லாதே. இது ஒரு கருத்து. மற்றொன்று, இற்றை பரகொள்வான் அன்றுகான் கோவிந்தா, இன்று பறை கொள்வான் அன்று. இது நேர் எதிர்கருத்து. நீ கொடுக்கும் பறை என்பதை நாங்கள் கொள்வான் அன்று, நாங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டோம். கண்ணன் பறைன்னு ஒரு பெரிய வாத்தியத்தை கொண்டு வந்து கொடுத்தார். அதை நான் பெற்றுக்கொள்ள மாட்டேன் ஆண்டாள் சொல்லுகிறாள். இரண்டும் அடுத்தடுத்து வருகின்றன. நீ குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது, நாங்கள் பறை கொள்ள மாட்டோம், நாங்கள் கொள்வான் அன்று. நாங்கள் கொடுப்பதை நீ ஏற்றே ஆக வேண்டும், மறுக்கக்கூடாது. நீ கொடுப்பதை நாங்கள் வாங்க மாட்டோம். இது என்ன நேர்மாறாக இருக்கிறது? வியப்பாக இருக்கும். பெருமான் கொடுப்பதைத்தான் நாம் வாங்கிக் கொள்ள வேண்டும், நாம் கொடுத்தே அவர் வாங்குவார். ஆனால் ஆண்டாள் பாட்டு அப்படித்தான் இருக்கிறது. நாங்கள் கொடுப்போம், நீ பெற்றுக்கொள்ள வேண்டும், மறுக்கக்கூடாது. நீ கொடுப்பதை நாங்கள் வாங்குவதாக இல்லை. இது என்ன கருத்து, என்ன அர்த்தம்? ஒரு கருத்து லக்ஷ்மணன் படி, மற்றொன்று பரதன் படி. நீ குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது, இது லக்ஷ்மணனுடைய நிலை. நாங்கள் கொள்வான் அன்று, இது பரதனுடைய நிலை. என்னவெனில், லக்ஷ்மணன் ராமனோடு காட்டுக்கு வர வேணும்னு பிடிவாதமாக இருந்தார். ராமன் வேண்டாம்னு மறுத்து பார்த்தார். ஆனால் லக்ஷ்மணன் கூட வந்து விட்டார். அவர் சொன்னது, ராமா, அடியன் பணிவிடை செய்ய வேண்டும், நீ கொண்டுதான் ஆக வேண்டும், நீ ஏற்றுத்தான் ஆக வேண்டும். ஏற்க மாட்டேன் என்று மறுக்கவே கூடாது. நான் தொண்டு செய்வதற்கு பிறந்திருக்கிறேன், நீ ஏற்க பிறந்திருக்கிறாய். கிரியதாமிதி மாம்பதன்னு சொல்லுகிறார். நீ இந்த தொண்டை செய் என்று ஏவ வேண்டும், நான் செய்ய வேண்டும். ஆகவே லக்ஷ்மணன் சொன்னபடி ஆண்டாள் நீ குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது என்று சொல்லிவிட்டாள். பரதன் என்ன சொன்னார்? ராமா, நீ நாட்டை எனக்கு கொடுத்து பட்டாபிஷேகம் பண்ணிக்கொள்னு சொன்னாலும் நீ கொடுத்ததை வாங்க மாட்டேன். நீ நாட்டுக்கு திரும்பி வா, நீ தான் பட்டம் கட்ட வேண்டும். எனக்கு இந்த ராஜ்யத்தில் விருப்பமில்லை, நீ கொடுப்பதை ஏற்க மாட்டேன். அதுதான் இன்று பறை கொள்வான் அன்று. இன்று பறை வாங்க மாட்டேன், நீ கொடுப்பதை ஏற்க மாட்டேன். பகவான் முக்தி கொடுத்தாலோ கைங்கரியம் கொடுத்தாலோ கண்டிப்பாக ஏற்பார்கள். அது தவிர வேற ஏதானும் பொருளை கொடுத்தால் ஏற்க மாட்டோம். அதைத்தான் பரதனும் ஏற்க மாட்டேன்னு சொல்லிவிட்டார்.
யாவன்ன சரணௌ பிராதுகு பார்த்திவ வியஞ்சனான்விதௌ. ராமனுடைய திருவடி என் தலையில் பட வேண்டும், அடி என் தொண்டுபட்டு இருக்க வேண்டும். இது தவிர அரசு கொடுக்கிறேன்னு சொன்னால் அது பெரிய வேதனை. யாவதாவர்த்ததே சக்கரம், எது வரைக்கும் ஆகாயத்தில் சூரிய சந்திரர்கள் இருப்பார்களோ, நதிகள் ஓடுமோ, ஹிமாச்சலம் இருக்குமோ, அது வரைக்கும் ராமன் தான் அரசன், நான் தான் தொண்டன். செய்யத்தான் இருக்கிறேன், பெற்றுக்கொள்வதற்கு இல்லை. ஆகவே பரதன் சொன்னபடிக்கு ஆண்டாள், நாங்கள் கொள்வான் அன்று, வாங்கிக் கொள்வதாக இல்லை. நீ பெற்றுக்கொள்ளாமல் போகக்கூடாது என்று லக்ஷ்மணன் சொன்னார், தொண்டு செய்தார். நீ வேற ஏதாவது கொடுத்தால் பெற்றுக்கொள்ள மாட்டோம் என்று பரதன் மறுத்தார், நாட்டையே மறுத்து விட்டார். அதப்போல் ஆண்டாளும், பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்த நீ குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது, இன்று பரகொள்வான் அணுகான் கோவிந்தா. ஆண்டாள் சிறுமி. ஆனால் ஒரு பாசுரத்தின் ஒரு வரிக்குள் இரண்டு பெரும் இதிகாச புருஷர்கள் லக்ஷ்மணனும் பரதனும். அவர்கள் நிலை என்ன, உள்ள கிடக்கையாது, எப்படி நடந்து கொண்டனர், பேசினர் என்பதை ஒரே வரியில் கூறிவிட்டாள். அதுதான் ஆண்டாள் திருப்பாவைக்கே உண்டான ஏற்றம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.